இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். டேய், உன்னால முடியாதுன்னு சொல்லியிருந்தா நானே அவனை கழுத்தை நெரிச்சு கொண்டு முடிச்சிருப்பேன். எரும மாடு. செத்த மாதிரி தான் கடந்தான். எப்படி பொழைச்சானே தெரியல. டேய், அவன் எவளையோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். கேட்டா இவதான் ஜனனின்னு வேற சொல்றான். அவனுக்கு பைத்தியமா இல்ல எல்லாரையும் பைத்தியமாக்குறானான்னு தெரியல. ஆமா, இதுக்கு முன்னாடி நீ கொலை பண்ணிருக்கியா இல்லையா? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? காஞ்சிபுரத்துல இங்க என்ன பண்ண? ஒன்னும் பண்ணல. உனக்கு துளசியும் கிடைக்க மாட்டா, எனக்கு காவேரியும் கிடைக்க மாட்டா. நான் ஏங்கி ஏங்கி சாக வேண்டியதுதான். எல்லாம் உன்னாலதான். நீ தான்டா காரணம். இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. அப்பா சாமி, போதும். இது வரைக்கும் நீ பண்ணி கிழிச்சது எல்லாம் போதும். எவளையோ இவதான் ஒரிஜினல் ஜனனின் வேற வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். போ, போய் அந்த துளசி எங்கன்னு போய் தேடு. கண்ணு முன்னாடி வராத. போ முதல்ல. டேய், உன்னதான் சொல்றேன், போ முதல்ல. போடா. வாங்கடா. அண்ணி, அண்ணி வந்துட்டீங்களா? இப்போதான் நிம்மதியா இருக்கு. அம்மா, அம்மா, அண்ணி வந்துட்டாங்க. காவேரி, நீங்க வாங்க அண்ணி. அம்மா, அம்மா, அண்ணி வந்துட்டாங்கம்மா. அம்மாடி ஜனனி, வந்துட்டியா? ஜனனி, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னென்னமோ நடக்குது. அத்தை, சிவாக்கு ஒண்ணும் ஆகலல்ல? சிவா வந்துட்டாருல? சிவா வந்துட்டான். நீ எங்க போன? உனக்கு என்ன ஆச்சு? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவனுக்கு பைத்தியமா எங்களுக்கு பைத்தியமான்னு டவுட்டா இருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல 3 பேர் இறந்திருக்காங்க. 2 ஜென்ட்ஸ், இவங்க மட்டும்தான் லேடி. இவங்கள பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. ட்ரை பண்ணோம், யாரு எந்த ஊருன்னு கண்டுபிடிக்க முடியல. இங்க பாருங்க, இவங்க தான் ஜனனி, என் அண்ணா சிவாவோட ஒய்ஃப். இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? காவேரி, இவங்க தான் ஜனனின்னு சிவாவே சொல்லிட்டாருல, அது யாருன்னு கேளு. இதெல்லாம் என்ன கன்றாவியோ. நீங்க உயிரோட இருக்கீங்களா? அப்படின்னா உனக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமா? அப்போ நான் செத்துட்டு தான் நீ முடிவு பண்ணி நீ ஜனனியா மாறிட்டல்ல? நான் தான் ஜனனி. நீ யாரு?
ராட்சசி. காஞ்சிபுரம் தான் எனக்கு சொந்த ஊரு. என்னோட வீட்டுக்காரர் தான் சேது. அவங்க நம்பர் இந்த ஏரியால தான் இருக்கிறதா தகவல் கிடைச்சது. அந்த நம்பிக்கையில தான் இங்க தேடி வந்தது. இவ்வளவு தேடிதான் அவன் வந்திருக்கானா? ஆஹா, இது தெரியாம போச்சு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட சேது என் அக்காவை கொன்னுட்டு எனக்கு கட்டாயமா தாலி கட்டினான். அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போதுதான் நான் சிவாவை பார்த்தேன். சிவா அன்னைக்கு அன்கான்சியஸா இருந்தாரு. மயக்கத்துல இருந்த சிவாவை உங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போலாம் தான் நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி சிவா எனக்கு யாருன்னே தெரியாது. அவரு மலேசியால ஜனனின்னு ஒரு பொண்ணை காதலிச்சதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டதோ நிஜமா தெரியாது. விசாலாட்சி அம்மா தான் நான் தான் ஜனனின்னு நினைச்சுக்கிட்டாங்க. சேது கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறப்போ பாதுகாப்பா ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. கொஞ்ச நாளைக்கு ஜனனியா மட்டும் இருந்துட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். என் விதி என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு.